ஹலோ மை டேட்டிஜ் வாரியர்ஸ், நம்ம சேனல்ல மாஃபியா 3 கேம் கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த பார்ட்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் பார்ட்ல பார்க்லே மில்ஸ் ஏரியாவை ரன் பண்ணிட்டு இருந்த சால் மார்க்கனோட லிeutenant என்சோவை காலி பண்றதுக்காக லிங்கன் பிளான் பண்ணுவான். ஆனா டானவன் என்சோவை நீ போட்டு தள்ளுறதுக்கு பதிலா அவனை நம்ம பக்கம் இழுக்கலாம், ஏன்னா அவனுக்கும் சால் மார்க்கனோ கேசினோ கேட்டது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் லிங்கனும் என்சோடைய ராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அதோட அண்டர் பாசஸையும் திரிக்க விட்டுருவான். இப்போ என்சோவை சந்திக்கும் போது தான் தெரிய வரும் அவன் லிங்கனுடைய அப்பாவான சாமி ராபின்சனுடைய நண்பன். அண்ட் அவனுக்கும் சால் மார்க்கனோ கேசினோ கேட்டது பிடிக்காத காரணத்தினால லிங்கன் கூட சேர்ந்து பார்க்லே மில்ஸோடைய மெயின் பிசினஸ் ஆன குறைய வெடிக்க வச்சு சால் மார்க்கனோக்கு பிசினஸே இல்லாம ஆக்கிடுவான். ஃபைனலி என்சோ ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா டானவனை மீட் பண்ணும்போது அவன் ஒரு புது விஷயத்தை ஷேர் பண்ணுவான். அதாவது சால் மார்க்கனோ கேசினோ பில்ட் பண்ண போற லேண்ட் எதுவுமே அவனுக்கு சொந்தமானது இல்ல, அது எல்லாமே ரெமிடியூவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸ் ரேடியோ ஜாக்கிக்கு சொந்தமானது. அண்ட் அவனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது சால் மார்க்கனோடைய கப்போவான ஒலிவியா மார்க்கானோ அப்படின்றது தெரிய வரும். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு அவர் சேனல் மெம்பர்ஸ். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம சேனலோட மெம்பர்ஸ் ஆகலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் 29 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் மக்களே, லிங்கன் கிளே பார்த்தீங்கன்னா சால் மார்க்கனோ நெருங்கிட்டான். ஏன்னா எல்லா லிeutenantமே காலி பண்ணியாச்சு. இப்போ மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டே கேப்பு மட்டும் தான். ஒன்று வந்து ஒலிவியா மார்க்கானோ அண்ட் இன்னொன்று வந்து டாமி மார்க்கானோ. இவங்க ரெண்டு பேரையுமே திருக்கி விட்டோம்னா அடுத்து சால் மார்க்கானோ தான். அண்ட் அவனுடைய பையன் ஜார்ஜியும் இருக்கான், அவனையும் திருக்கி விடணும். இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் யாரை மீட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பியர் டான்லி அப்படின்ற மாதிரி காட்டுது மக்களே. அவன் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ்கோ ஃபீல்ட்ஸில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ என்னன்றதை போய் கேட்போம். ஸோ அடுத்து நம்ம வேட்டையாட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபி பேஸ்டியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் மக்களே. அவன் பார்த்தீங்கன்னா சரக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் யாருக்காக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிவியா மார்க்கானோக்காக. ஸோ ஒலிவியா மார்க்கானோ தான் இந்த ஃபிஸ்கோ ஃபீல்ட்ஸோடைய கேப்போ மக்களே. அவளை தான் நம்ம அடுத்து வேட்டையாட போகிறோம். ஸோ அவளை வெளியே வர வைக்கிறதுக்கு தான் இந்த பாபி பேஸ்டியனை வந்து நம்ம வேட்டையாடணும். ஸோ எப்பவும் போல் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றது. பாபி பேஸ்டியன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராக்கெட்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பான். அந்த ராக்கெட்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம பாபி பேஸ்டியனை வந்து காலி பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்து இன்ன ராக்கெட் ஒலிவியா மார்க்கானோ ரன் பண்ணுறாலோ அதே நம்ம அடிச்சு காலி பண்ணால் தான் வெளியே வருவா. ஸோ எல்லாத்தையுமே பண்ணி முடிப்போம். ஓகேங்க, பாபி பேஸ்டியன் எங்கே இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவனுடைய ராக்கெட்ஸ் எல்லாமே அடிச்சு காலி பண்ணியாச்சு. ஸோ அவன் சரக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னது தெரியுமா. ஆக்சுவலாக அவன் சரக்கு பிஸ்னஸ் கிடையாது மக்களே, சரக்கே தயாரிக்கிறான். ஸோ அவனுக்குன்னு சொந்தமான ஒரு லேப் இருக்கு போல, அங்கே தான் இப்போ பாபி பேஸ்டியன் இருக்காரு. ஸோ அவரோட லேப்லேயே போய் கொளுத்தி விடுவோம். ஆக்சுவலாக சால் மார்க்கானோக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரன் பண்ணுறான் பார்த்தீங்களா. இதுலேருந்து வர வருமானம் தாங்க. பட் இதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அவன் லீகலைஸ் ஆகணும்னு நினைக்கிறான். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்றதுக்காக தான் கேசினோவை பில்ட் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே லீகலைஸ் ஆகி போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுறாரு. இங்கே தான் காட்டுது உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்களே. டுவல் ஹால் சயின்ஸ் சென்டரா? ஏன்டா சயின்ஸ் சென்டர்னு போட்டுட்டு என்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. உள்ள இருங்க, முதல்ல உள்ள போகிறதுக்கு உண்டான வழி எங்கே இருக்குது? பேக் சைட் பக்கமாக ஓடி வந்தால் இங்கே மேலே ஏறுறதுக்கு உண்டான வழி இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் காலி பண்ணிடலாமா அவனை? ஆமாம் மக்களே, ட்ரெஸ் பாசிங் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆஹா, அர்ஜென்ட் பட்டனும் வருவான், அவனே வருவான். இப்போ நம்ம அப்படியே சுருகி இந்த சைடில் இழுத்துட்டு வந்துடலாம். வேற லெவலுங்க. ஆனால் லிங்கன் பார்த்தீங்கன்னா ஸ்னீக் பண்ணி வேட்டையாடுறதெல்லாம் வெறித்தனமாக வேட்டையாடுறான். அங்கே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அடிக்கலாமா வேணாமான்னு போயிட்டானா. நைஸ். இந்த சைடில் போகலாமா? இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஆள் இல்லை, அதனால தான் இந்த சைடில் போகிறேன். அப்பப்போ டிடெக்டிவ் மோட் போட்டுக்கிறேன் நான். கீழே ஆக்சுவலாக இருக்கானுங்க, இந்த டோருக்குள்ளேயும் இருக்கானுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, கரெக்டாக மண்டிலே வைப்போம். பார்த்துட்டான் மக்களே, டப்புன்னு. அவ்வளோதான், இவனையும் திருக்கி விட்டாச்சு. அடுத்து வேறு எவனும் பார்க்கல. சென்ட்ரி அங்கே இருக்கான். ஒருத்தன் மாடிப்படியிலேருந்து கீழே வரான். நம்ம போட்டு தள்ள வேண்டிய ஆள் அங்கே தாங்க இருக்கான். இருங்க, ஃபஸ்ட்டு சென்ட்ரியை திருக்க விட்டு டக்குன்னு இந்த சைடில் ஓடி போய் கவர் எடுத்துப்போம். இங்கே கீழே குனிஞ்சுப்போம். இங்கே தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. கரெக்டாக இந்த டோருக்குள்ளே போகணும் நம்ம. இந்த சைடில் டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை மக்களே, லாக் ஆகிருக்கு. அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டானுங்களே. அங்கே ஒரு டோர் இருக்குது பாருங்கள். ஸோ அது வழியாக தான் அது வரானா. கீழே ஒருத்தன் நிற்கிறான். இவனை தேவையில்லாமல் போட வேணாம். போட்டோன்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்க எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே உள்ளே இருக்கவனை மட்டும் காலி பண்ணுவோம் பட்டுன்னு. இங்கே ஒருத்தன் நின்றுருக்கான் பாருங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு. அண்ட் அங்கே ஒரு சென்ட்ரி இருக்கான். இந்த சைடில் ஒரு மெயின் ஆள் இருக்கான். பட்டுன்னு இங்கே ஒரு கவர் எடுத்துப்போம். அவன் வியூ கரெக்டாக தெரிஞ்சானா சூப்பராக இருக்கும். இங்கே இல்லை மக்களே, இதுக்கும்குள்ள அடப்பாவீங்களா, எவ்வளோ ஏரியாடா உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஆஹா, இவன் நம்ம ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம். இவன் ஷார்ட் கன் வச்சுருப்பான். அவ்வளோதான், திருக்கி விட்டாச்சு. இந்த சைடில் ரூம் ஏதாவது இருக்கா? இல்லையே. நம்ம ஓடி வரதை பார்த்து கண்டுபிடிச்சிட போகிறானுங்க. இங்கே இருக்குங்க ஓப்பனிங்கு. ஆஹா, டக்குன்னு மண்டையில் 2 பேரையும் திருக்கி விட்டுருவோம். மிஸ் ஆயிடுச்சு மக்களே. இப்போன்னு பார்த்து ரீலோட் பண்ணுறான் பாருங்க. ஏன்டா டேய், கரெக்டாக
ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கண்டுபிடிச்சிட்டானுங்களாண்ணா? கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஓடு 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 ஓடு. போச்சு 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 போச்சு. கவர் இருங்க. இனிமேல் AK-47 எடுத்து பட 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 டக்குன்னு ஒரு ஹீலு. அவ்வளோதான், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வந்துட்டானுங்க. நல்லா ஸ்னீக் பண்ணி போனேன். நல்லா தாங்க ஆக்சுவலி போனேன். ஏடா கூடமாயிடுச்சு. மண்டே உள்ள வச்சுட்டான். அதுக்குள்ளே இங்கே ஒருத்தருக்கான். டக்குன்னு காலி பண்ணுவோம். அவ்வளோதான், திரிச்சிட்டான். இந்த சைட்லேருந்து வேறு அடிக்கிறான் பாருங்க. ஏண்டா டேய், மண்டேலே வச்சாச்சு. வேற எவனாவது இருக்கானா? இங்கே மெயின் ஆள் இருக்கான் மக்களே. அவனை கரெக்டாக மண்டேலே வைப்போம். அவ்வளோதாங்க, காலி. அவன் செதறி விட்டாச்சு. இன்னும் ஒருத்தன் ஸ்டார் போட்டவன் அங்கே தான் இருக்கான். இருங்க, இங்கே கவர் எடுத்துப்போம். இதுதான் சேஃபு. சென்ட்ரி ஆளுங்க வேறு ஓடி வந்துட்டு இருக்கானுங்க மேலே வேட்டையாடுறதுக்காக. ஏதோ வரானுங்க பாருங்க. ஏய், இந்த அண்டர் பாஸ் அடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? அட போங்கடா, டக்குன்னு போய் தெறிக்க விடுவோம். இங்கே ஒருத்தர் இருக்கான். இருங்க கிட்ட போய் தெறிக்க விடுவோம். ஓடி போயிட்டு ரூம்குள்ளே ஸ்லோ மோஷன் போட்டுப்போம் டக்குன்னு. அவ்வளோதான், இவன் தெரிச்சிட்டான். மெயின் ஆளு. டேய், என்னடா உட்காந்துருக்கியா? இங்கே உட்காந்துருக்கான் மக்களே. என்னடா உட்காந்துருக்க? அவ்வளோதான், கியூவை பிடிச்சி அமுக்குவோம். சென்ட்ரி வந்துடாதீங்கடா தயவு செஞ்சு. அவ்வளோதான், அமுக்கியாச்சு மக்களே. சீனு. இவனோட பயத்தை பார்த்தீங்களா? டேய், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஒலிவியா கிட்ட மட்டும் ஒப்படைச்சிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோ டெரரான ரேடியா மக்களே ஒலிவியா மார்க்கானோ. ஆனால் ஆக்சுவலாக அவளோட ஹஸ்பண்டே போட்டு தள்ளனாலேங்க. ஓகே, இப்போ நம்ம ராக்கெட்டை வந்து யாருக்காவது கொடுக்க வேண்டிய நேரம். ஸோ யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத லாஸ்ட் எபிசோடே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கரெக்டாக பிரிச்சுதா ப்ரோ அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. நான் சீரியஸ்லி வீட்டோடைய குட் எண்டிங் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அதனால் நான் வீட்டோக்கே கொடுத்துட்றேன். அண்ட் செமி ஆட்டோ ஸ்னைப்பர் ரைஃப்லாம் இன்க்ரீஸ்டு ஹெல்த்தா மக்களே. ஓகே, அவ்வளோதாங்க, வீட்டோடைய ஆளுங்க வந்துட்டானுங்க. ஸோ இனிமேல் நான் அசைன் பண்ண போகிற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வீட்டுக்கு தான் போய் சேரும். சப்போஸ் கேசாண்ட்ரா, ப்ரூக்கு எல்லாருமே பிரச்சனை பண்ணணும்னு நினச்சானுங்கன்னா அவனையும் ஃபேஸ் பண்ண நம்ம தயாராக இருக்கும். இந்தானுங்க அடிச்சு தள்ளிட்டு உள்ளே எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இது பயங்கர பெரிய ராக்கெட்டுங்க, சரியான ராக்கெட்டு. ஏதோ ஒரு லேப் மாதிரி இருக்குது, அதில் இல்லாத போலாத வேலைலாம் பண்ணிட்டுருக்கானுங்க. ஓகே, இப்போ நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. மேலே இருக்க கேஷ் எடுத்துப்போம். அண்ட் ஏதோ ஒரு மாப் டாக்டர் 4 அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், அந்த ஹெல்த் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போவோம். அடுத்த கான்டாக்ட் யாரோ ஜாக்கி அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா டானோனுடைய ஃப்ரெண்டு போல். அவனா அவளா? யார் அது? ஸோ என்ன தெரியும் அப்படின்றத கேட்போம். ஸோ அடுத்த ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் யூனியன் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது மக்களே. அண்ட் அதோடைய தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா செஸ்டர் பரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அவன் வந்து ஏகப்பட்ட கேஷை இந்த இடத்துல டம்ப் பண்ணிட்டுருக்கான் நம்ம ஃப்ரிஸ்கோ ஃபீல்ட்ஸில். ஸோ ஃப்ரிஸ்கோ ஃபீல்ட்ஸில் எப்படி இவ்வளோ கேஷ் வருது அப்படின்ற மாதிரி சிஏ விசாரிக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில திடுக்கிடும் உண்மையெல்லாம் வருது. அதாவது இந்த செஸ்டர் பரோ அப்படின்றவன் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக நிறையா இது பண்ணிவிட்டு அந்த கேஷை ஒயிட் ஆகிறதுக்காக இந்த ஏரியாவில் வந்து டம்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது சர்ச் மூலயமா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துலலாம். ஸோ அதோடைய இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சதர்ன் யூனியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கவர் போல். ஸோ நம்ம அந்த ராக்கெட்ஸ் இன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த ராக்கெட்ஸ்லாம் அடிச்சு காலி பண்ணி அந்த செஸ்டர் மோரை வெளியே வர வைப்போம் மக்களே. ஆக்சுவலாக சதர்ன் யூனியன் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்த எல்லாமே நம்ம அடிச்சு காலி பண்ணியாச்சுங்க. பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதாவது பெலரிஸ் கிராசரி ஸ்டோர். ஏண்டா டே பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வர. ஸோ பெலரிஸ் கிராசரி ஸ்டோர் அப்படின்ற ஏதோ ஒன்று இருக்குது போல். அந்த கிராசரி ஸ்டோரை வந்து ஃபாண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க சதர்ன் யூனியனுக்கு. ஸோ அங்கே தான் பிளானு எல்லாமே போடுறானுங்க போல். அதனால் அந்த இடத்துக்கு வந்து போய் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாருன்னு நான் ஜாக்கி. பட் பார்த்துப்போ அந்த இடத்துல வந்து ஏடாகூட விஷயம்லாம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ நைட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க சவுதர்ன் யூனியன் ஆளுங்க. இருங்க, பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் இந்த கிராசரி ஸ்டோரு. இவ்வளோ மக்கள் நடமாட்டம் இருக்கேடா. இங்கே என்ன பண்ணிட போகிறானுங்க? அப்படி கீழே இறங்கி பார்ப்போம். ஆளுங்களே யாருமே இல்லையேங்க. ஓ, வெயிட் ஃபார் சம்திங் காட்டுது மக்களே. என்ன காட்டுச்சு? வெயிட் ஃபார் நைட் ஃபாலா? ஓகே, இங்கே வெயிட் பண்ணணும் போலங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நைட்டில் தான் இருக்குது. இதுக்கும் மேலே நைட் ஆனோன்னா கும்மிருட்டு ஆனோமோ வரானுங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த பெலேரிஸ் கிராசரி ஸ்டோரு. ஏதோ ஒரு பிக்கப் ட்ரக் மாதிரி வருது. ஆக்சுவலாக இவனுங்க பார்த்தீங்கன்னா மண்டியில் வந்து துணி சுற்றிருக்கானுங்க மக்களே. சதர்ன் யூனியன் ஆளுங்க பெருதா ஏதோ ஒரு கல்ட்டு கும்பல் மாதிரி இருக்கானுங்க. என்ன பண்ணுறானுங்க உள்ள? இதையும் எடுத்துகிட்டு வரானுங்க மக்களே. ஷிப்மெண்ட்டு என்ன அப்படின்றது தெரியல. ஓகே, உள்ளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்றத. இந்த கிராசரி ஸ்டோரில் என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க மக்களே. ஏதோ மக்களை வச்சு பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் தெரியுது. அவனுங்க பேசுகிறத வச்சு அதுதான் எனக்கு புரிஞ்சுது. சரிங்க, இங்கே ஒரு டாக்டிக்கல் வெஸ்ட் இருக்குது, கலெக்ட் பண்ணிப்போம். Mr. Marcano and the Southern Union, thank you for coming out tonight. Mr. Moore has asked me to remind you that we're only accepting cash. And for an additional nominal fee, all purchases will be safely transported to a location of the buyer's choosing. Now,
First up on the block is this lively specimen, freshly delivered from Haiti, just this very morning. This piece of virile Nubian flesh in front of you speaks English அடா and can be பாவிகளா, trained. மனுஷனுங்களை விற்கிறானுங்க மக்களே. அதை வந்து பீப்புள்ஸ் இங்கே வந்து வாங்குறானுங்க. இதுதான் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. இங்கே காய்கறி விற்கல, மனுஷங்களை வித்துட்டு இருக்கானுங்க. ஆடா சால் மார்க்கானோ, இருங்க ஃபர்ஸ்ட் இவனை ஸ்னீக் பண்ணி போய் காலி பண்ணுவோம். இன்னும் உள்ள என்னெல்லாம் பண்ணுறானுங்களோ எல்லாமே வேட்டையாடலாம். கொடூரம் பண்ணுறானுங்க மக்களே. ஆக்சுவலாக எங்கே இந்த ட்ரேடிங் நடத்திட்டு இருக்கானுங்க? இருங்க மேலே போய் அப்படியே பொறுமையாக செக் பண்ணி பார்ப்போம். Specimen, no visible அடா injuries or பாவிகளா. scars, and examined personally by Mr. Moreau's doctors. ஏய் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குப்பா. We'll start the பாருங்க bidding மக்களே. at $1,000. Do I hear 1,000? $1000 வித்துட்டு இருக்கானுங்க. அடா பாவிகளா, அவனை எல்லாமே திருக்கி விடணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இங்க இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா நார்மல் மனுஷனுங்க, வாங்க வந்தவனுங்க ஏலத்துக்கு எடுக்கிறானுங்க. Do I hear இருங்க 5,000? கரெக்டா. For 5,000. ஆனா அவ ஸ்னீக் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுமா இல்லை இவங்க எல்லாருமே திருக்கி விடணுமா? எனக்கு கை துருத்துருன்னு பட்டன் திருக்கி விட்டுறலாமா? வேற என்னத்தை இன்வெஸ்டிகேட் பண்றது? அவ்வளோதாங்க, திருக்கி விடுவோம். ஆக்சுவலாக இவனை இன்டர்கேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ பட்டு பட்டுன்னு காலி பண்ணிட்டு ஓடுங்கடா நீங்களா, இல்லை உங்களையும் வேட்டையாடி விட்டுருவேன். ஓடுரு. எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்னத்தை பண்ணிருக்கானுங்க பாருங்க. அவன் பாருங்க பாவம் ஓடிட்டு இருக்கான். இருங்க இங்கே இருக்க கேஷ் அள்ளிப்போம். இப்போ தலைவரை இன்டகிரேட் பண்ணுவோம். அண்டா டே என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? நச்சக் பண்ணிடுறா லிங்கன் கிளே. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரிஸ்கோ அப்படின்ற இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க போலங்க. ஸோ அந்த இடத்துலையும் போய் நம்ம மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு அங்கே யார் இது பண்ணிட்டு இருக்கானோ அவனையும் காலி பண்ணணும். அதுக்குள்ளே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேக் சைட் என்ட்ரன்ஸ் வழியாக போய் நம்ம எஸ்கேப் ஆயிரும். அவ்வளோதாங்க. செஸ்டன்பரோ சவுத்தர்ன் யூனியன் அப்படின்ற பேரில் நடத்திட்டு வந்த எல்லா இல்லீகல் பிஸ்னஸுமே நம்ம அடிச்சு காலி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அவன் கல்ட்டு கும்பல் மாதிரி நடத்திட்டு வந்திருக்கான் மக்களே. மனிதர்களை கடத்துறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் பண்ணி அதை வந்து ஒரு லீகல் ஃபாண்ட் மாதிரி வெளியே காமிச்சிட்டு இருந்திருக்கான். அண்ட் அவன் கூட சேர்ந்து யார் இது பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூவல்ன்ற பர்சன் மக்களே. அதாவது நான் நிறைய லேண்டுக்கு ஓனர் அப்படின்ற மாதிரி சொன்னேன் தெரியுமா, ரேடியோ ஜாக்கி பர்சனு. அவனும் செஸ்டர் மரோ தான் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் போல. பார்ப்போம் அவன் கையில் சிக்கிறானா அப்படின்றத. ஸோ இந்த கிராசரி ஸ்டோர் தான் அவனுடைய ஃபாண்ட் போலங்க. பார்த்தீங்களா, நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லரிஸ் சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்த தான் அவன் ஃபாண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ செஸ்டர் மரோ இருக்கார். எப்படியும் உள்ளே ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலேயே ஒரு 4-5 சென்ட்ரி இருக்கானுங்களேங்க. மேக்ஸிமம் ஸ்னீக் பண்ணி ஆடுற மாதிரி பார்த்துக்கிற மக்களே. ஸ்னீக் பண்ணால் தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது இந்த கேமில். அதிரடியாக ஆடணும்னு வைங்களேன், நம்மளை திருக்கி விட்டுறானுங்க. இங்கேருந்தே வியூ பக்காவாக இருக்கும். அப்படியே போட்டு அப்படியே திருக்கி விட்டுலாமா? செத்தானா? இன்னும் ஒரு அடி. செத்தானா? நானும் அடிச்சுட்டே இருக்கேன்ப்பா. 3 ஹெட் ஷாட் வச்சுட்டேன். கரெக்டாக தலை தெரியுது. அடப்பாவி, எப்படி மக்களே சென்ட்ரிக்கு வேற கூப்பிட்டானுங்களா? இப்போ திருப்பி தலையை உள்ள வச்சுட்டான். ஏகப்பட்ட சென்ட்ரிங்க வருவானுங்களே, சமாளிக்க முடியாது. இங்கே பாருங்க 4வது ஹெட் ஷாட்டு. அப்பயும் ஒன்றுமே ஆகலை. ஒருவேளை கிட்ட போனால் தான் அவனை காலி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேமை டிசைன் பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியல. இங்கே ஒருத்தன் டக்கு நீ வேறு யார் ஸ்லோமோல யாரெல்லாம் தெரிக்க வேணுமோ அவன் எல்லாத்தையும் தூக்கி போடுறான்ப்பா. போட்டானா? போட்டான் மக்களே. இருங்க வெளியே ஓடிடுவோம். ஆஹா ரொம்ப அவசரப்பட்டேங்க, ரொம்ப அவசரப்பட்டேன். இங்கே உட்காந்துப்போம். கரெக்டாக அடிக்கிறான் பாருங்க தார். ஏடா கூடமா உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். இருங்க 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 இருங்க. எங்கேருந்து அடிக்கிறீங்க? ஆஹா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லா சைட்லேருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அவ்வளோதான், திருக்கி விட போகிறானுங்க. ஹீல் பண்ணிப்போம். இந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். திருப்பி இன்னொரு ஹீலு. அவ்வளோதாங்க, ஒழுங்காக விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ போய் சொதப்புது. வந்துட்டானுங்க, சுற்று போடுறானுங்க மக்களே. இருங்க மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி பார்த்துப்போங்க. தெரிச்சுதா? அட மொக்க மால்ட்டாவே, சரியான மொக்க மால்ட்டாவாக இருக்குது மக்களே. அசால்ட்டாக அடிக்கிறானுங்க. இருங்க வேறு எதுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம், கிரெனேடுக்கு மாற்றுவோம். இதுலேயாவது தப்பிக்க முடியுதா அப்படின்றத பார்ப்போம். அவ்வளோதான், கிரெனேட் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இங்கே கொள்ளலாமா? டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்கானுங்களோ, பட மாட்டேங்குது பாருங்க. அவ்வளோ ஒருத்தங்காலி. 2வது சென்ட்ரியும் காலி. 3வது சென்ட்ரி இங்கே தலையை இழுத்து உள்ளே வைக்கிறான். சைட்லேருந்து ஒருத்தன் அடிக்கிறாங்க. அவன் தான் கரெக்டாக வியூ படுது. அவன் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் கவர் எடுக்கலாம். ஆனால் கவர் எடுத்தோன்னு வைங்களேன் ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம ஆக்சுவலாக போகணும். இருங்க இந்த சைடில் போயிடுவோம். இந்த சைடில் கொஞ்சம் ஃப்ளாங்க் பண்ணி வந்து அடிப்போம். அவன் கொஞ்சம் வியூ இந்த சைடில் இருந்துன்னா நம்மளுக்கு தெரியும். இந்த காரில் கவர் எடுத்துப்போங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்துட்டானா? இல்லைங்க, இதோ இங்கே வரான் பாருங்க, மண்டையில் வைப்போம். அவ்வளோதான், ஒருத்தங்காலி. அண்ட் மீதம் இருக்க சென்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கானுங்க. எப்படியும் வருவானுங்க நம்மக்கிட்ட, அவனுங்களாம் தேடி வருவானுங்க.
பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். நான் அழகாக அந்த ஸ்டார் சிம்பிள் போட்ட அந்த ஆளை காலி பண்ணிடலான்னு நினச்சேங்க. எத்தனை ஹெட் ஷாட் வச்சேன் ஸ்டார்டிங்கில், ஒன்றுமே ஆகலை அவனுக்கு. இங்கேருந்தே கரெக்டாக ஹெட் ஷாட் வைக்க முடியுதா? எஸ் மக்களே, இங்கே ஒரு 8 நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஹெட் ஷாட்டும் வச்சாச்சு. அவ்வளோதான், கீழே குனிஞ்சுப்போம். அது சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் வேட்டையாடணும். ரொம்ப அவசரப்பட்டோன்னு வைங்களேன், நம்மளை திருக்கி விட்டுருவானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ல எஸ்கேப் ஆனேன். கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணி ஓடிடலாமா? ஏய் அப்பா, ஆஹா 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 ஆஹா, அவசரம் அவசரம், இதுதான் அவசரம், இதுதான் அவசரம். நான் ஹெல்த்தை வேறு பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணேன். இன்னும் 3 ஹெல்த்து தான் இருக்குது. நான் வாட்டுக்கு துருத்துருன்னு எல்லா ஹெல்த்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன். கொஞ்சம் டிடெக்டிவ் மோட் போட்டுப்போம். இப்போ முன்னாடி கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடி போய் இங்கே கவர் எடுத்துப்போம். எதுக்கும் ஹீல் பண்ணிப்போமா? 2 பேர் இருக்கானுங்க. இங்கே உள்ளே இருக்கா மக்களே. இருங்க, கரெக்டாக இந்த கார்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஸ்லோமோ இருக்கும், பட்டன் ஸ்லோமோ வச்சு 2 ஹெட் ஷாட் திருக்கி விடும். அவ்வளோதானா? எல்லாம் முடிஞ்சுதா? இருக்கானுங்களா? வரானுங்கப்பா. ஏய் எப்பட்றா, எத்தனை பேர், எங்கே ஓடுற நீ? ஆஹா ஆஹா, ஹீலு 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 ஹீல் பண்ணியாச்சு. எங்கேருந்து அடிக்கிறான்? ஏண்டா டேய், மேலே இருக்கான் மக்களே. மேலே இருந்து அசால்ட்டாக தெரியுது அவனுக்கு வியூவு. இந்த 2 பேர் மேலே இருக்கவங்களுக்கு காலி பண்ணிட்டோன்னு வைங்களேன். இருங்க, கரெக்டாக ஸ்லோமோ போட்டு மண்டியில் திருக்கி விட்டாச்சு. இந்த மண்டையும் திருக்கி விடுவோம். படுதா பாருங்க, AK-47. அவ்வளோதான், பட்டுருச்சு. அவ்வளோதான், கீழே உட்காந்துட்டேன். ரொம்ப பொறுமையை சோதிக்கிறானுங்களே. பயங்கரமான ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேங்க. பயங்கர ப்ரொடெக்ஷனோடு இருக்கான் இவன். இருங்க, இந்த சைடில் கீழே குனிஞ்சிட்டான். ஆஹா, ஏய் குனிடா லிங்கன், கவர் எடுறா. எப்பா, இங்கே தான் கவர் எடுக்கிறான் மக்களே. தேவையில்லாமல் காலியாகிற போகிறேன். மண்டையில் வச்சாச்சு. அங்கே ஒருத்தன் காருக்கு பின்னாடி இருக்கான். முதல்ல இந்த சென்ட்ரி இந்த உட்காந்துட்டான். டேய் சென்ட்ரி, எந்திரா எந்திரா எந்திரா, மண்டை மண்டை. அவ்வளோதான், காலி. இப்போ கரெக்டாக காருக்கு பின்னாடி இருக்கவனை மட்டும் ஏய், இங்கே வேற ஒருத்தர் இருக்கான். இங்கே ஒரு கவர் எடுத்துட்டு இந்த காருக்கு பின்னாடி வேற ஒருத்தர் இருக்கான். மண்டை நீட்ட மாட்டானே அவன். 2 பேருமே மண்டை நீட்ட மாட்டானு. இப்போ நீட்டுறான் மக்களே. தெறிக்க விடு தெறிக்க விடு தெறிக்க விடு தெறிக்க விடு தெறிக்க விடு தெறிக்க விடு தெறிக்க விடு. அவ்வளோதான், காலி. நல்ல வேலை ஸ்லோ மோஷன் இருக்கனால தப்பிக்கிறேன். இல்லைன்னு வைங்க அவ்வளோதான். இங்கே உட்காந்துட்டே இருக்கான் பாருங்க. கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணி ஓடி போய் இங்கே கவர் எடுத்துப்போம். ஃபைனல் பாஸ் ஒலிவியா மார்க்கானோ வேட்டையாடுற மாதிரி இருக்கேடா இவனை வேட்டையாடுறது. டேய் எந்திரா அடங்க, வாடா வாடா வாடா, உட்காந்துக்கிட்டே இருக்க. அவ்வளோதான் மக்களே. இப்போ தனியாக போய் நம்ம மெயின் ஆளை வேட்டையாடுவோம். அவ்வளோதானே, வேறு யாரும் இல்லை கன்ஃபார்மாக. எதுவும் செக். ஆஹா ஆஹா ஆஹா, மேலே பாருங்க, ஹெவி ப்ரொடெக்ஷனோடு இருக்கான். அடா பாவிகளா, இதுதான் மேலே ஏறுறதுக்கு உண்டான வழி. இருங்க, பட்டுன்னு போவோம். எவனும் இல்லை. சைலண்ட் பிஸ்டல் வச்சுப்போமா? இது ஓரளவுக்கு அக்யூரேசி பக்காவாக இருக்குது மக்களே. கொஞ்சம் கவர் எடுத்து தான் அங்கே போகணும். இந்த சைடில் எவனும் இல்லை, எல்லாம் உள்ளே இருக்கானுங்க. அந்த இது இங்கே இருக்கானுங்க பாருங்கள். இங்கே வேறு இருக்கான், அந்த சைடில் வேறு இருக்கான். வரானா? அங்கேயே தான் நிற்கிறானுங்க, வரமாட்டான்றானுங்களே. இங்கே கவர் எடுத்து திருக்கி விட்டுருவோமா? பட்டுன்னு மண்டை, இங்கே ஒரு மண்டை, அடுத்து இங்கே ஒரு மண்டை. 3 மண்டையுமே செதற விட்டாச்சு. ஆஹா, இங்கே இருக்கான். 4வது மண்டை ஆக்சுவலாக இங்கே இருக்கு. எந்த டேய், பின்னாடி எவனாவது வரானா? இல்லை, வரான் வரான். போ போ போ, குத்தி 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 குத்தி. ஐயோ வேணாம் வேணாம், ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆஹா ஆஹாஹா, ஃபைனல் ஹெல்த்தா? இல்லை, இன்னும் 1 ஹெல்த் இருக்குது. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட ஹெல்த் கிடையாது. சீன் காட்ட வேணாம். ஏய் எந்திரா. அவ்வளோதான், திருக்கி விட்டாச்சு. அடுத்து மீதம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானுங்கன்னு அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சா? ஆடு தனியாக சிக்குச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. வேறு எவனுமே கிடையாது ப்ரொடக்ஷனுக்கு. அவனுக்கு இங்கே இருக்கான் உள்ள. இங்கே ஏதாவது கேஷு? அப்பா, இங்கே முதல்ல ஹெல்த் இருக்குது, இதை எடுத்துப்போம். இந்த ஃபைட்டு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் எப்பயுமே பட்டுன்னு வைப் அவுட் பண்ணிடுவேன். இவன் கொஞ்சம் பயங்கரமாக திணற வைக்கிறான். அவ்வளோதான், வந்தாச்சு. இங்கே மேலே கேஷ் இருக்குது, இதையும் டக்குன்னு பிக் பண்ணிப்போம். ஏய் கன் என்ன கன்றா, சைலண்ட் ஏட்ரா நீ. இங்கே என்னமோ போட்டிருக்கு. ஓகே, என்னன்னு தெரியல. இவனை எதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவ்வளோ மண்டையில் வச்சு அவன் காலியாகல, இப்போயாவது காலியாகிறானா? இப்போ தான் வைத்த பிடிக்கிறான்னு நினைக்கிறேன் மக்களே. அவ்வளோதான், பிடிச்சிட்டான். ஸோ மொத்தமாக வைப் அவுட் பண்ணியாச்சுங்க. ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி என்ன வேலை பண்ணானுங்களோ அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். ஸோ இங்கே இருக்க கேஷ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவரை கழுத்து பிடிப்போம். வாடடே, நீ தான் செஸ்டர் மொரோவா? அவனை உன்னை நாசம் பண்ணுறேன். வெறித்தனமான டைலாக்டா. நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணுறியா, சாவு அப்படின்ற மாதிரி சொருகிட்டான்.
ஓகேங்க. ஸோ இந்த ட்ரேட பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ட்ரேடையும் நான் வீட்டோக்கு தான் குடுக்க போறேன். பட் வீட்டோ இந்த ட்ரேட மாத்தி பண்ணுவானா? ஐ மீன் இங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதே ராக்கெட்ட தான் வீட்டோ பண்ணுவானா? இல்ல ராக்கெட்ட மாத்திருவானா? Took down Bel Air and Frisco Fields. Just so we're clear, we'll not be using this place to sell people. Find another way to make money from it. Good deal. சீனு. You're making the right call, no question about it. கரெக்ட்டா சொல்ட்டான் பாருங்க லிங்கன் கிளே. தெளிவா இருக்கான் மக்களே. இந்த ராக்கெட் நான் உனக்கு எழுதி தரேன். பட் இந்த ராக்கெட்ல என்ன பிசினஸ் நடந்துட்டு இருந்தோ அந்த பிசினஸ் நீ பண்ணக்கூடாது. வேற என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டான். Remy Duvall came from one of the most respected and wealthiest families in Louisiana. He invested in everything from oil wells to real estate, and he used his social status to get a radio program. Now, he used his radio show to preach about the collapse of polite society and the superiority of the Southern way of life. His family had been here for a couple of centuries, so his death was a shock. But even more shocking was the revelation that he was associated with the Southern Union, a group of wealthy racists who used their social positions to agitate against blacks. Remy Duvall, he was crucified and then burned alive. How do you justify that type of behavior? Remy came from a long line of Southern. Was always quick to trot out that war of northern aggression and the South will rise again bullshit. Here's the thing about Remy. In 1965, he participated in the murder of 4 civil rights workers, one of whom they decapitated. They never found her head, so him, he got what he deserved. ஸோ ரெமி டியூவாலை பயங்கரமாக வேட்டையாடிருக்கான்னு நினைக்கிறேங்க லிங்கன் கிளே. ஆக்சுவலாக ரெமி டியூவால் பார்த்தீங்களா பயங்கரமானவன் மக்களே. நான் சொன்ன மாதிரி அவன் தான் இந்த இதுக்கு எல்லாமே வந்து உடந்தையாக இருந்திருக்கான். அவன் வந்து ஒரு பயங்கர பணக்கார வீட்டு பையன் போல். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ஆயில் பிஸ்னஸ் இதெல்லாம் வச்சு அவன் பணம் சம்பாதிச்சிருக்கான். அது மட்டும் பத்தாமல் அவனோட ரேடியோ ஜாக்கி அப்படின்ற மாதிரி சொன்னது தெரியுமா? அந்த ரேடியோ இது மூலயமா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் யூனியனை பற்றி பரப்புரை பண்ணியிருக்கான். அதை வந்து நிறைய இது ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கான் போல். ஆக்சுவலாக அந்த சதர்ன் யூனியனே பார்த்தீங்களா ஒரு கல்ட்டு கும்பல் மாதிரி தான் மக்களே. அவனுங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த மாஸ்க்லாம் வியர் பண்ணி ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க பீப்புள்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக. பட் ஆக்சுவலாக வெளியே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லவங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறானுங்க. சரியான கேடிங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெமி டியூவாலை வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ டோனாவனை போய் நம்ம சந்திப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதாவது வயரை கட் பண்ணுறான். டேய், பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறானோ? ஆடா பாவி, ஏன்டா நகத்தை வெட்டுறதுக்கு எதுக்கடா இவ்வளோ சீனு? ஏன்டா டேய்? Sounds like your assessment of Remy Duvall was spot on. Listen to this. Look at what he's doing to us. Our neighborhood, our homes. I, for one, refuse to sit by and watch as some rubber-lipped roughshod over everything we hold dear. And what is it you hope to accomplish? I will strangle that. That's what I'll accomplish. Apologize. Shouldn't use that kind of language. He is egging you on, Remy. You are much too important to be caught up in all of this. Is the situation unfortunate? Of course it is. But nothing he is doing changes anything. Let Sal's men handle it. Sal's men. Olivia, the people of this neighborhood expect me to protect them, not some greased up... பெரியவர் இவரு. No. I need to respond to this. I need to send a message to those and the that here in Frisco Fields, we take care of our own. ஏன்டா டேய்? This is a mistake, Remy. You could jeopardize everything we have been working toward. Our very way of life is at stake, and you think I give a about some casino? Sometimes I think you've forgotten your station in life, Olivia. அச்சா, ஒலிவியாவுக்கும் இவனுக்கும் என்ன கனெக்ஷனு தெரியல மக்களே. A minute or so later, Olivia called Sal. Told him Remy's Southern Union pals were out looking for you. If you head back up there, I'm sure it won't be long before you run into some of them. Get them to tell you which hole Remy's hiding in. Yeah, once I'm done with that prick, Olivia's next. Getting to someone like her ain't gonna be easy. Between Marcano's men and all those rich white she runs around with, they'll spot me coming a mile away. I need you to look at our options. Come up with a plan. Okay, I'm gonna look at our options and come up with a plan. ஏன்டா டேய், நீ பிளான் போடுற மாதிரி தெரியலையே. What's wrong with you, man? Personal hygiene is very important.
அட டானவனு சரியானவன் மக்களே. எப்படிங்க வேட்டையாட போகிறோம்? ரெமி டியூவல் அண்ட் ஒலிவியா மார்க்கானோ 2 பேருமே மிகப்பெரிய வில்லன்கள்ங்க. ரெமி டியூவல் பார்த்தீங்கன்னா சதர்ன் யூனியனோடைய லீடர் மாதிரி இருக்கான். ஏகப்பட்ட கல்ட் கும்பலை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் ஒலிவியா மார்க்கானோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சால் மார்க்கானோடைய ஆளுங்க இருக்கானுங்க. ஸோ அவனுங்களையும் சமாளிக்கணும், இவனுங்களையும் சமாளிக்கணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. அண்ட் ரெமி டியூவல் பார்த்தீங்கன்னா லிங்கன் கிளேவை வேட்டையாடுறதுக்காக அவர் வந்துக்கிட்டு இருக்காராமா. ஸோ யாரை வேட்டையாடுறா அப்படின்றத பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் யூனியன் ஆளுங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒருத்தனை வந்து நம்ம பிடிச்சி விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். ரெமி டியூவல் எங்கே இருக்கான் அப்படின்றத பார்ப்போம் எவச்சிக்கிறான்ட்டு. அண்ட் ரெமி டியூவலுக்கு பார்த்தீங்களா அவனுக்கு கெசினோ பில்ட் பண்ணுறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுங்க. பணம் அதெல்லாம் அடுத்த பட்சம் தான். பட் அவருடைய மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கை போல் யூனியன் இதுன்னு சொல்கிறான் பாருங்கள், சதர்ன் யூனியன்ட்டு. அதுதான் மெயின் இது. ஸோ அதை வச்சுட்டு அவங்களுடைய குரூப்பை வந்து மேல்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியல இந்த கேம் வந்து இல்லை உண்மையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் படித்தோம். அப்படி உண்மையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுன்னா யோசிச்சு பாருங்கள் மக்களே, 1960s காலகட்டத்தில் இப்படிலாமா நடந்திருக்கும்? ரொம்ப அட்வான்ஸாக தானே இருந்தது 1960s. ஆனால் இந்த கேமில் காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1800s நடந்த மாதிரி காட்டுறானுங்க. தெரில, மேபி சொல்ல முடியாதுங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் கூட அது மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். எதுவுமே ஆச்சரியத்துக்கு உண்டானது இல்லை. ஓகே, நம்ம ரேடருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இப்போ எங்கன்னு அவனை கண்டுபிடிப்பேன். ஆக்சுவலாக இந்த சர்க்கிள் வந்து சின்னதாகிட்டே போகல, நம்ம கரெக்டாக கிட்டன்னு இருக்கும் போது. வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன்ப்பா, பின்னாடி தரத்துறானுங்க. ஆமாங்க, இன்டர்கிரேட் அப்படின்ற மாதிரி காட்டுது. ட்ரைபை பண்ணி திருக்கி விடுவோமா பட்டுன்னு. நீயும் போ. வீலை மட்டும் நம்ம இதில் இவன் வேறப்பா, யார் என்ன பிரச்சனை பண்ணுறானே தெரியாமல் வந்து யாரை கூட அட்டாக் பண்ணுறானுங்க பாருங்கள். ஆக்சுவலாக போலீஸே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாக்கெட்டை தாங்க லிங்கன் கிளேவை செதற விட்றானுங்க எல்லாரும். இருங்க, இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு பட்டு திருக்கி விடும். அட கல்ட்டு கும்பலுகளா, இறங்கி தான் வேட்டையாடணும்னு நினைக்கிறேன் மக்களே. மிஸ்அப் பண்ணுறானுங்களே, ஒரு சைடு அவனுங்க ஒரு சைடு இவனுங்க. இல்லைனா போலீஸை டாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேட்டையாட முடியுதான்னு பார்க்குறேன். எவ்வளோ போலீஸ் தரத்துறானுங்க பாருங்களேன். அவனுங்க போயிட்டானுங்க மக்களே, எஸ்கேப் ஆகி. இவனுங்களை லூஸ் பண்ணலான்னு நினச்சி நான் வேஸ்ட்டாக விட்டேன் அவனுங்களே. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் காப்பை வெயிட் பண்ண போகிறோம். திரும்ப வந்துட்டானுங்க மக்களே. இந்த வாட்டி கரெக்டாக வேட்டையாடுவோம். டயர் பஞ்சரு, கீழே இறங்கிடுவோங்க. பட்டுன்னு கீழே இறங்கி மிஷின் கண்ணை வச்சு தெறிக்க விடுவோம் மக்களே. மண்டை எல்லாருக்கும் மண்டை. நீ ஸ்லோ மோஷனில் இறங்க கூட தெரிய விட்றேன்டா. அவ்வளோதான், வைத்து பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ போய் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். எங்கடா இருக்கான் ரெமி டியூவல்? டாப் வேறு வரானுங்க. ஓகேங்க, ஏதோ ஒரு யூனியன் ரேலி அப்படின்ற மாதிரி காட்டுது. அந்த ரேலியில் போய் நம்ம திருக்க விடணும்னு நினைக்கிறேன். முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். இருங்க, ப்ரூக்கு கால் பண்ணி இந்த போலீஸை போக வைக்கிற பவர் இருக்குமே. அன்அவைலபிள், எப்போ பார்த்தாலும் அன்அவைலபிள் மக்கள். இதுக்கு தானே எனக்கு ப்ரூக்குக்கு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. சரியான சப்பங்க அவன். இப்படியே ஒரு வழியாக காப்ஸை லூஸ் பண்ணியாச்சு மக்களே. அண்ட் ரெமி டியூவல் இருக்க இடத்துக்கும் நான் வந்துட்டேன். 2 சைடில் வழி பிரியுது, எப்படி போகணும்? ஆக்சுவலாக பார்க் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு காட்டுது, பார்க்கிங் அப்படின்ற மாதிரி. ஓகே, அது சொல்கிற மாதிரியே செய்வோம். இங்கே பார்க் பண்ணிவிட்டு அவன் எங்கே இருக்கானோ நடந்து போய் வேட்டையாடுவோம் மக்களே. ஏதோ ஒரு ஸ்டேட் பார்க் போலங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். கிளீவியன் அவனுடைய ஸ்டேட் பார்க் தான்ப்பா இது. மனுஷன் பயங்கர பணக்காரன்னு நினைக்கிறேங்க. நிறைய இதை ஓன் பண்ணியிருக்கான். எங்கே இருக்கானுங்க? இங்கே இருக்கான் 2 பேர். ஓகே, 2 பேரை பட்டுன்னு போய் திருக்கி விடுவோம். முதல்ல சைலண்ட் பிஸ்டல் எக்யூப் பண்ணுவோம். கரெக்டாக மண்டேல 2. அவ்வளோதான், 2 பேரையும் திருக்கி விட்டாச்சு. அடுத்து எங்கே இருக்கான்? ஆக்சுவலாக ரெமி டியூவல் இங்கே பக்கத்தில் தான் மக்கள் இருக்கான். 60 மீட்டர் அப்படின்ற மாதிரி காட்டுது. எனக்கு தெரிஞ்ச 60. ஆஹா, அங்கே பாருங்கள் மக்களே, ஏதோ ஒரு கல்ட்டு கும்பல் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன், கிராஸில் வந்து ஃபயரை முட்டி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கான். மொத்தம் எத்தனை பேர் இருக்கானுங்க? இங்கே ஒரு 3 பேர், அங்கே ஒரு 2 பேர். ஃபஸ்ட்டு இந்த 3 பேரை திருக்கி விடுவோமா? கரெக்டாக 3 பேரும் தெரிகிற மாதிரி இருக்கணுங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்போ நம்ம போட்டு 1 அடுத்து. ஐயோ, உட்காந்துட்டான் மக்களே, மாட்டினேன். 2 கிட்ட டக்குன்னு ஓடிடலாமா? போ. அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. அவ்வளோதான், கல்ட்டு கும்பல் எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. ஓடுங்கடா. எங்கடா ரெமி டியூவல்? இவனை மண்டையிலே வைப்போம். போடா அப்படி. நானே ரெமி டியூவலை தேடிக்கிட்டு இருக்கேன். வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், உட்காந்துருக்கான் பாருங்க. ரெமி டியூவல் கையில் ஷார்ட் கன் வச்சுருக்காரு. மண்டேல அவ்வளோதான், வைத்து பிடிச்சிட்டியா ராசா? தேவையில்லாமல் ரீலோடு எப்போ பண்ணுறான் பாருங்க. இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இவனும் அடிக்கிறான்ப்பா. எங்கேருந்து அடிக்கிறான்? இங்கே எப்படா வந்தீங்க? ஆஹா, இருங்க, இவனை பார்க்குறதா அவனை பார்க்குறதான்னு தெரில. இங்கே வேறு கிட்ட வரான். டக்குன்னு
மேக்ஸிமம் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு தாங்க இருக்கேன். ஆஹா, சாவடி போகிறானுங்க மக்களே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் இருக்கான். ஒருத்தன் இருக்கான், அங்கே லாங்கில் இருக்கான். நம்ம ரெமிடியோவில் மடக்கி பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். இருங்க, ஒருத்தன் தானே, டக்குன்னு. ஏய், கரெக்டாக. சே, மிஸ் ஆகிட்டே இருக்கு. 2 பேர் இருக்கானுங்க மக்களே. அடப்போடா. AK-47 வச்சு திருக்கி விட்டுற வேண்டியதான். கண்டிப்பாக எந்திரிச்சுனா காலியா. எஸ், காலியாவன். இன்னும் ஒருத்தன் மட்டும்தான். இங்கே ஒருத்தன் மண்டே நீட்டானா டப்புன்னு திருக்கி விட்டுறலாம். பேசாமல் பிடிச்சிடலாங்க. ரெமிடியோவில் பிடிச்சி பார்ப்போம். வாடா டேய். ப்ரெஸ் பண்ணோம்ல. என்னதுங்க எதுவுமே வரல. ரெமிடியோவில் ப்ரெஸ் பண்ணவே எதுவுமே சொல்லியே. வையின்னு காட்டுது. அடே, வையினா இவனை தான் தூக்குவான். கிளிச் ஆயிடுச்சா? கொஞ்சம் ஓரமாக போய் படுக்க போட்டு இப்போ ஏதாவது வருதா? எதுவுமே வரலையேடா. ஒருவேளை இங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? இங்கே தான் இருக்கான். சாவடா சீக்கிரம். அப்பா, நல்ல வேலை. நான் கூட கிளிச் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி பயந்தேன். ஸோ இங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே திருக்கி விட்டு தான் இவரை நம்ம கம்ஃபர்ட் பண்ணுமாமா. வாடா ராசா. இவனை தான் கொடூரமாக காலி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பணம் இருந்தால் அவனுடைய இதை பார்த்தீங்களா? நீ சாவறதான்ப்பா. சாவறதுக்கு முன்னாடியே நக்கலை பாருங்க அவனுக்கு. ஆஹா, இதனால தான் கொடூரமாக காலி பண்ணியிருக்காங்க. ஆஹா, கெட்டி நெருப்பை மூட்டி விட்டான் மக்களே. வெறித்தனம். Frisco Fields as one of the city's most prominent citizens, Remy Duvall, was savagely murdered. Witnesses report he was bound to a cross and set on fire. Let's see if we can get a statement from the police. Chief Wilson, you care to make a comment? It's those... Every last one of them needs to be rounded up and shot. That's quite a statement, Chief. You need to wipe the shit out of your eyes, son. Take a look around. There's a war going on. போலீஸ் எப்படி இருக்கானுங்க பாருங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்குது ஒலிவியா மார்கானோ மட்டும்தான். ஏன்னா ரெமிடியோலுடைய கதையை முடிச்சாச்சு. ஆக்சுவலாக கில் ஒலிவியா மார்கானோ அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. ஐ திங்க் டானவனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மக்களே. ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம டானவன் தாங்க மீட் பண்ணோம். மேலே காட்டுது பாருங்க, மீட் டானவன் டு கெட் இன் டு ரெமிஸ் வேக்குன்ட்டு. ஸோ ஒலிவியா மார்கானோ பார்த்தீங்கன்னா ரெமிடியோவில் இறந்தனால அவனுக்கு இறுதி மரியாதை செலுத்துகிற விதமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கா போல. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம பங்கெடுத்து ஒலிவியா மார்கானோ திரிக்க விடணும். இதுதான் பிளான். அண்ட் அப்ஜெக்டிவ்ல இன்னொரு விஷயம் காட்டுச்சுங்க. அதாவது இப்போ ரெமிடியோவில் வந்து இறந்துட்டால. ஸோ அதனால அவனுடைய அடுத்த வாரிசா அவனுடைய பையனை சூஸ் பண்றாங்க போல. அதாவது அந்த சதர்ன் யூனியன் கல்ட் ரீடரா. ஸோ அதையும் நம்ம தடுத்து நிப்பாட்டணுமா இருக்கும். ஓகே, ஒலிவியா வந்து கண்ட்ரி கிளப்ல இருக்கா. உள்ளே ஏறு, நம்ம பிளானை டிசைட் பண்ணலான்றான். அங்கே பாருங்களேன், புதற்குள்ளெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா டானவன் பயங்கரமான டிடெக்டிவா இருக்கடா நீ. I still don't understand why Olivia Marcano was involved in any of this. By all accounts, she had 2 or 3 times the money that Sal Marcano had. Money didn't mean shit to her. From what I was able to piece together, she hired someone to kill Lucho. Wanted to run things herself. நான் நினைச்சது கரெக்ட் ஆயிடுச்சு மக்களே. I think she got off on all that mob bullshit. Wait, Olivia, you understand? Shit-stained Duvall didn't name us in the will. Now everything's going to his goddamn nephew. Have you actually reviewed the will? I read the part that said all the land I'm building my casino on is now going to Stephen Gamo. I read that part. 6 months ago, Remy revised the will, but he never executed it. What the hell are you talking about? In order for the will to be valid, it needs to be signed. Well, God damn it, woman, I know that. What does it mean for us? It means I have grounds to contest. Remy and I were business partners in several ventures, and one of my holding companies lists the land as an ancillary asset. Sounds like a lawyer's wet dream. What's something like that gonna run me? I haven't the slightest idea. Nearly every cent I got is tied up in that goddamn casino. I can't afford a big legal fight. There's got to be another way out of this mess. Stephen is coming to town for the funeral. I could arrange a meeting. Offer him a percentage of the casino's profits if he signs over the land. Yeah, that could work. And then once he signs, we take care of him. All right, set it up. But my patience is at its goddamn end. Do you understand, Olivia? I'm tired of this bullshit. Have a little faith, Sal. பயங்கரமான ஆளா இருக்கா மக்கள் இந்த ஒலிவியா மார்கானோ. Now, Mr. Clay entered the country club disguised as a waiter. Everyone in attendance was a rich asshole or part of the Southern Union, so getting Lincoln in there was easy. You put a black man in a uniform and he's damn near invisible.
Hell, I drove in through the front gate and dropped them off. No one even gave us a second look. No. இவனோ பாத்தீங்களா? Surely, his uniform wasn't enough to get him past Mrs. Marcano's personal security detail. I mixed up a vial of fast-acting LSD. You know, same basic formula that we use as part of MK Ultra. And I gave it to Lincoln. He used a syringe and put a couple of drops into every drink he served. Within a couple of minutes, anyone who drank that concoction was whacked out of their goddamn mind. அடோ பாவிங்களா, பயங்கரமான ஆளுங்களா இருக்கானுங்க மக்கள் இவனுங்க. What happened? I never learned how to tie a bow tie. You sure you're up for this? Shit, I'll get in there, dose the guards with his military-grade LSD, and get to Olivia. Don't let those pricks goad you into anything. Remember, you won't be able to take any weapons with you. ஓகேங்க, லிங்கன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெயிட்டராக உள்ளே போய் உள்ள ஒலிவியா நடத்திட்டு இருக்க பார்ட்டியில் பங்கு எடுத்து அந்த பார்ட்டியை ஆம்புஷ் பண்ணி ஒலிவியா காலி பண்ண போகிறான். அண்ட் அதை எப்படி பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானவன் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ட்ரக் கொடுத்துருக்கான் மக்களே. அந்த ட்ரக்கை வந்து கெஸ்டோடைய ட்ரிங்க்ஸில் கலந்துட்டான் அப்படின்னு வைங்களேன், அவனுக்கு ஏடா கூட பிடிச்சவனுங்க மாதிரி ஆயிடுவாங்க போல். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். அப்போ நம்ம வந்து ஒலிவியா மார்க்கனோ கிட்ட நெருங்கி அவளை காலி பண்ணிடலாம். இதுதான் பிளானு. Whoever gets a dose real quick. Good. No sense in giving anyone time to figure out what's happening. Let me get a look at you. If they kill you, at least they'll have something nice to bury you in. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ரெமி டியூவலோடைய இறுதி சடங்கப்போ அவனுடைய நெஃப்யூ மக்களே, நான் பையன் அப்படின்ற மாதிரி தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பையன் கிடையாது, அவனோட நெஃப்யூ யாரோ ஒருத்தன் வரப்போகிறான் போல். அவன் பேர் ஸ்டீஃபன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு தான் ரெமி டியூவலோடைய மொத்த சொத்துமே போகுது. ஏன்னா வில்ல வந்து ரெமி டியூவல் அப்படி தான் எழுதியிருக்கான். ஸோ சப்போஸ் ஸ்டீஃபனுக்கு வந்து மொத்த சொத்தும் போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், சால் மார்க்கனோவோட கசினோ பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா சால் மார்க்கனோ கசினோ பில்ட் பண்ணுறதே அந்த ரெமி டியூவலோடைய லேண்டில் தானே. அதனால சால் மார்க்கனோ ஒலிவியா மார்க்கனோ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீஃபனை வந்து எப்படியாவது பிடிச்சி கசினோ டீல்ல வந்து உனக்கு ஒரு பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவனை சைன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டீஃபனை வந்து காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஒலிவியா மார்க்கனோ சாதாரண ஆள் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் மயக்கி அவ வலையில சிக்க வச்சு அதுக்கப்புறமா காலி பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். ஓ, இவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணுமா? இவர் தான் நம்மளுடைய பாஸ் ஆகும் மக்களே. ஒலிவியா எல்லாருமே பக்காவாக யூஸ் பண்ணிக்கிறாள். சால் மார்க்கானோ, ரெமி டியூவல் எல்லாருமே அசால்ட்டாக யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஓகேங்க, இப்போ அடுத்து பாருங்கள், டோஸ் த ஒயின் பாட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க ஒயின் பாட்டில்ஸில் எல்லாத்தையுமே நம்ம சிரஞ்சை விட்டு இறக்குவோம் மக்களே. சீனாக இருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் மாதிரி ஆயிடுச்சு இந்த கேமு. ஆரம்பத்துலேருந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னீக்கை வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருந்தானுங்க. பட்டு இந்த மிஷன் வேறு லெவலு. அவ்வளோதான், ஒரு ஒயினில் இறக்கியாச்சு. அடுத்து இன்னும் 2 பாட்டில் இருக்குது, 2த்துலையுமே இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க, 3 ஒயின் பாட்டிலுமே நம்ம இறக்கி விட்டாச்சு. அண்ட் ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா அவனே கேரி பண்ணிட்டு இருக்கானா, சர்வ் த மேனேஜர். ஆமாம், ஸோ முதல் டோஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு தான். கேட்டு வாங்குறான் பாருங்க. இந்தாங்க சார், வாங்கி குடிங்க, நல்லா குடிங்க சார், அன்லிமிட்டெட் தான், எவ்வளோ வேணுமோ கேட்டு குடிங்க. ஓவர் நக்கலாவா பேசுகிற? இப்போ இருக்குடி உனக்கு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுமா? போதும் போல் மக்களே, நம்ம அடுத்த ஆளுங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணலாம். இவன் மூலம் இன்னும் ஆறான் அப்படின்றத பார்ப்போம். லிங்கனோ தான் சொல்கிறான், குடிடா குடி அப்படின்ற மாதிரி. எதுவுமே ஆள் இல்லை, அவன் வாட்டுக்கு ஸ்டேடியாக தான் நிற்கிறான். ஏதாவது ஆவான்னு நினைக்கிறேன், பித்து பிடிச்ச மாதிரி. இவங்க நிற்கிறானுங்க பாருங்க, எல்லாருக்குமே ஊற்றி விடுவோங்க. எல்லோரும் குடிங்க சார், இந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பார்ட்டியை. ரெமி டியூவல் எப்படி மேலே போனானோ அதே மாதிரி நீங்களும் மேலே போய் சேருங்க. அடுத்து யாருக்கு வேணும்? ஒயின் ஃப்ரீ ஒயின். நவுறா, நான் தான் ஊற்றிட்டு இருக்கேன்ல, நீ யார் நடுவில்? இங்கே ஒருத்தவங்க நின்றுருக்காங்க பாருங்கள் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கும் ஊற்றி விடுவோம். இந்தாங்க்கா குடிங்கக்கா, ஓசி தான். அடுத்து அண்ணன் வராரு பாருங்க. அண்ணன் வேணுமா? நின்றுருக்கீங்க ஓரமா, ஊற்றவா வேணாமா? போதும் போல் இவருக்கு. I'd like to personally thank y'all for coming to see our dear friend Remy Duvall off. I know with all of the violence that has reached its way into our community, it might have felt safer just to stay at home or even leave town. But you did what Remy would have done. You held your head high and you didn't run away. It's not exaggerating to say that Remy was a brave man. But his bravery is not what I'll miss most about him. What I'll miss most about Remy Duvall is that he gave this city, no, he gave us, a voice. The man who murdered Remy robbed this city of someone who honored its history. Not only that,
Remy respected our shared Christian heritage, which extends all the way back to Europe. Remy was a dear, dear friend of mine. A dear friend to all of us. In the coming days and weeks, let's honor his memory by taking back our city, by preserving the way of life we hold dear. To Remy. உலக மகா நடிப்புடி பயங்கரமான ஆளு மக்களே ஒலிவியா மார்க்கணும் நான் சொல்கிற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒலிவியாவுடைய பாடி கார்டுக்கும் சர்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி காட்டுது. இங்கே நிற்கிறானுங்க பாருங்கள், வேணுமான்னு கேட்டு பார்ப்போம். சார் வேணுமா? ஃப்ரீ வைன் போயிட்டான். யாருக்குங்க கொடுக்கணும்? இல்லை ஒலிவியாக்கே சர்வ் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக ஒலிவியாவுக்கு வந்து லிங்கனுடைய ஃபேஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மக்களே. அதனால தான் பார்த்தீங்களா பக்கத்தில் நின்னா கூட எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றா. யாருக்காவது வேணுமாடா? நானும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன், எவனுமே வாங்க மாட்டேன்றான். ஸ்பீடாகவும் என்னால் நடக்க முடியலங்க. ஆக்சுவலாக பாடி கார்ட்ஸ் வந்து எங்கேயோ போய் நிற்கிறானுங்கன்னு நினைக்கிறேங்க. அவனுக்கு சர்வ் பண்ணுமா இருக்கும் காட்டுதா ஒரு 4 இடத்துல. ஸோ அவனுக்கு போய் நம்ம பட்டு சர்வ் பண்ணி விடுவோம். இதோ முதல் பாடி கார்டு இங்கே நின்றுருக்காரு பாருங்க. சார் வேணுமா? இந்தாங்க வாங்கி குடிங்க சார். என்ஜாய் பண்ணுங்கள் சார், என்ஜாய் பண்ணுங்கள் சார் பார்ட்டியை. அவ்வளோதான் மக்களே, முதல் பாடி கார்டுக்கு ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து 2 இருக்கானுங்களா? எஸ், 2 பேர் இருக்கானுங்க. அடுத்து 2வது பாடி கார்டு இங்கே நின்றுட்டுருக்காரு பாருங்க. தான் சார் உங்களுக்காக தான் கூட்டு வந்துட்டுருக்கேன். குடிங்க சார், என்ஜாய் பண்ணுங்கள் சார். மறந்துடாமல் எப்படி ஃபுட்டு இருந்தது அப்படின்றத கொஞ்சம் யூடியூப்பில் ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க. பை சார். அடுத்து 3வது ஆள் அங்கே நின்றுட்டுருக்காரு, அவருக்கும் போய் ஊற்றி கொடுப்போம். அக்கா உங்களுக்கு போதுமா? இவங்க தான் அப்போதே வாங்கி குடிச்சிட்டாங்களே. இந்தாங்க சார் குடிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பார்ட்டியை. மறந்துடாமல் ரெமிடியோவில் கேட்டதாக சொல்லுங்கள். அவ்வளோதான், எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேக் ஸ்மோக் பிரேக் ஆமா சீனு மக்களே. ஸோ இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம போய் வெயிட் பண்ணிட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்களா ரெமிடியோலுடைய ஃபோட்டோலாம் வச்சு வணங்கிட்டு இருக்கானுங்க. நீ ஏன்டா குறுகுறுன்னு அவன் சவப்பெட்டியை பார்த்துட்டு இருக்க? பார்த்து ஜாம்பியை எஞ்சி வந்துட போகிறான். முதல்ல நம்ம மேனேஜர் என்ன ஆனான்னு தெரில மக்களே. அவனுக்கு தான் நம்ம முதல் டோஸை ஊற்றி கொடுத்தோம். இருங்க இப்போ உள்ளே போனோன்னு தெரிஞ்சிடும். எதாவது நின்றுட்டு இருந்தான். இன்னமும் நல்லா தான் பாருக்கான். இல்லை பெணாத்திட்டு இருக்கான் பாருங்க, கையை காலலாம். அவ்வளோதான் மக்களே, பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டான் மேனேஜரு. ஸோ இதே நிலமை தான் பார்த்தீங்கன்னா ஊற்றி கொடுத்த எல்லோருக்குமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குடித்த எல்லா பாடி கார்ட்ஸுமே பித்து பிடிச்சவங்க மாதிரி ஆயிடுவானுங்களா இருக்கும். இருங்க நம்ம வந்தாச்சு, ஸ்மோக் பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான், நம்மளுடைய பிரேக் டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த காலத்தில் வேலை வாங்குறதெல்லாம் பார்த்தீங்களா யாரை வச்சு வாங்கியிருக்கானுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன வேலை வாங்குறாங்களோ அதுக்குண்டான ட்ரெஸ்ஸை போட்டானுங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அடிமை மாதிரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓகே நம்ம போயிடுவோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஒலிவியா அப்படின்ற மாதிரி காட்டுது. மேலே அலோவ் பண்ணுவானுங்களா? அங்கே தான் தெரியலங்க. முதல்ல அந்த பாடி கார்ட்ஸ்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றத போய் பார்ப்போம். எல்லாருமே அதை தான் வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்களேன். உள்ள பார்ட்டியில் இருக்க ஆளுங்களாம் ஏட உடம்பு பண்ணிட்டுருக்கானுங்க. அங்கே பாருங்கள், அவ்வளோதான் மக்களே, எல்லாருமே பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். ஆஹா அடப்பாவிகளா, பயங்கரமான எஃபெக்டிவ் ட்ரக்குன்னு நினைக்கிறேங்க. இன்னத்தை கொடுத்து தொலைச்சான்னு தெரில டானவனு. அங்கே பாருங்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நடு இதில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் மக்களே, வேற லெவலில். ரைட்டு தள்ளு, உன் ஷோவை பார்க்கறதுக்காகலாம் நான் இங்கே வரல. ஏய் நவுர்றா, அங்கே போய் குத்து டான்ஸ் போடு. இவனுங்களா பாருங்க, அடேய் எல்லாருமே பைத்தியங்க மாதிரி ஆயிட்டானுங்க மக்களே. அங்கே பாருங்க, ரெமிடியூவலோடைய சமாதிக்கு முன்னாடி என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அடேய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏதோ ஒரு கல்ட்டு பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு இப்போது. இந்த சிலையுமே என்ன பண்ணிட்டுருக்கான். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஏடா கூட வேலைலாம் நடந்துட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா பொறுமையாக ஒலிவியாவை ஃபாலோ பண்ணி போகணும். ஒலிவியாவுக்கு எதுவும் தெரியலையா இந்த மாதிரி வினோதமான விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு? அவன் ஏன் உஷாராகாமல் இவன் வேறு இங்கேயே ஆம்லெட் போடுறான். டேய் இல்லைங்க உஷாராக தான் இருக்கா. கெட் மீ அவுட் ஆஃப் யுவர் நவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா பார்த்தீங்களா. ஸோ உஷாராக தான் இருக்கா. அவள் போகிறதுக்குள்ளே நம்ம அவளை காலி பண்ணணும். என்ன பண்ணுறான் இவன்? நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏய் என்னால் ஓடக்கூட முடியலப்பா. ஓடினா தான் அவளை டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியும். இவன் இன்னமும் கையில் அந்த பாட்டிலை வச்சுதே சுற்றிட்டு இருக்கான். லிங்கன் தயவு செஞ்சு அந்த பாட்டிலை கீழே போடுறான். ஆளுங்க வேறு இங்கே இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு யாரை நினச்சா நம்ம பயப்பட தேவையில்லைங்க. எல்லாமே பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கான். ஆஹா அவனை பாருங்க, அட பாவி, அவனே கையை கிழிச்சிட்டு இருக்கான் மக்களே. இங்கே ஒரு பாடி கார்டு இருக்கான், அவன் உஷாராக இருக்க மாதிரி இருக்கான். இன்னுமாடா நம்புறீங்க? அங்கே பாருங்களேன், இந்த பாட்டில் உள்ளே இருக்க ஆளுங்களுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்டான். ஆமான உடனே சரி உள்ளே போன அனுமதிச்சிட்டான். ரைட்டு மக்களே, ஸோ இங்கே போய் நம்ம ஒயின் பாட்டிலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஆளுங்களுக்கும் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
We need to get away from here before whatever is happening இங்கே கன் இருக்கு பாடியில். ஸோ இனிமேல் அதிரடியான ஆட்டம் தான். பட்டுன்னு கன் எடுத்து இங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே திருக்கி விட வேண்டியதான். பட்டுன்னு எடுப்போம், ஸ்லோமோ போட்டு மண்டையிலே வைப்போம். எவனெல்லாம் திருக்கி விட முடியும்? பட்டு பட்டு பட்டுன்னு போயிட்டானா? அவ்வளோதான், போயிட்டான். அடுத்து ஒலிவியா மார்க்கானோ, நீங்கள் தான்க்கா. உங்கள் மண்டையிலே திருக்கி விட்டாச்சு, அவ்வளோதானே? இருக்கான்ப்பா, இவனே திருக்கி விடுவோம். ஐயோ ரீலோட், எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க ரீலோடு. அட கன்றாவி பிடிச்ச, நல்ல வேலை. இதுதாங்க இந்த ரிவால்வர் இம்சை பிடிச்சது. திடீர்னு அவ்வளோதான், ஒலிவியா மார்க்கானோ பிடிச்சாச்சு. I never thought. You get shot. Precisely. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரும்க்கா. The first time I saw Lucio, he looked so handsome, dashing even. He wore the finest suits, drove the best cars. There was always something terribly romantic about all of this. There ain't nothing romantic about robbing and killing people. Maybe not. But it certainly was exciting. சாவறதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்வளோ ஸ்பீச்சு? சாகும்போது கூட பாருங்களேன், அப்படியே அழகு கலையாமல் சாகுறாளாமா. அடி பாவி, சாவல மக்களே, ஆக்டிங்கு. Where's DeGarmo? DeGarmo? They have me out in a building, down by the water. ரைட்டுங்க. ஸோ ரெமிடியோலுடைய பையனை போய் நம்ம இப்போ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அவன் அந்த டீலை சைன் பண்ணான்னு வைங்க, You ain't worth the trouble. சாவடிக்காமல் போயிட்டே இருக்கான். ஒருவேளை பொம்பளைங்களெல்லாம் சாவடிக்க மாட்டோம்னோ? லிங்கன் கிளே அவ்வளோ நல்லவனா தெரியல மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபனை போய் காப்பாற்றணுங்க. அவன் அந்த டீலை சைன் பண்ணிட்டான்னு வைங்க, அவ்வளோதான், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பட்டு நீங்கள் இருக்க ஆர்மரை எடுத்துப்போம், மெட்கிட்ட எடுத்துப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய கன் ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. அதுக்கு தான் இங்கே எல்லாமே அடுக்கி வச்சுருக்கானுங்க. என்ன கன்னு கூட தெரில, சும்மா எடுத்து பார்ப்போம். கதவை தட்டுறானுங்க. வரேன்டா நானே பா. அப்படி அவ்வளோதான், திருக்கி விட்டாச்சு. செம்மையாக இருக்குப்பா, புது கன்னுன்னு நினைக்கிறேன். என்ன கன்னுன்றது தெரியல, செம்மையாக அடிக்குது. அங்கே ஒருத்தர் நின்றுருக்கான் பாருங்க, மண்டையிலே வைப்போம். அவ்வளோதான், திருக்கி விட்டாச்சு. அடுத்து இன்னொருத்தர் ஓடி வராரு, அவரையும் மண்டையிலே. அவ்வளோதான், இவனையும் வச்சாச்சு. மேக்ஸிமம் ஆமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம் மக்களே. அவனுங்க ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் வச்சுருந்தானுன்னு வைங்களேன், ஆமோ கரெக்டாக இருக்கும். இங்கேருந்தே அடிக்க முடியுமா? அடித்தா செம்மையாக இருக்கும். படுத்துப்பா சீனு. படலையோ? உஷாராயிட்டானுங்களே. தேவையில்லாமல் அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்ட மக்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிரடியாக ஆடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்னாச்சு? மரட்டி சைன் வாங்குறானுங்க. அடப்பாவிகளா. Nah, I ain't asking you a second time, boy. Either sign over that land, I swear to Christ, I will bust every bone in your body. You hear me? சைன் பண்ணாலும் கொண்டுருவானுங்க, பண்ணனாலும் கொண்டுருவானுங்க. உஷாரா இருக்கான் பையன். நீ அடிச்சு வேணாலும் காலி பண்ணு, நான் பண்ண மாட்டேன்றான். சித்திரவதை பண்றானுங்க. இதுதான் மக்களே மாஃபியாவுடைய சுயரூபம். பயங்கரமான அவனுங்க. சால் மார்க்கானோ போடுறான் பாருங்க, முதுகுலே வைப்போம். இங்கே ஒருத்தர் ஷார்ட் கன் வச்சுட்டு சார்ஜ் பண்ணி வரலான்னு பார்த்தாரு. இவனையும் திருக்கி விட்டாச்சு, அவனையும் திருக்கி விட்டாச்சு. லாங்கில் இருக்கவனை ஸ்லோமோ போட்டு திருக்கி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணி ஓடுவோம். அடுத்தாலும் எங்கே இருக்கானா? பின்னாடி எங்கேயோ இருக்க மாதிரி காட்டுது. கிரேனேட் தூக்கி போடுறானா? போடா, நீ கிரேனேட் தூக்கி போடுறதுக்குள்ளே மண்டையிலே வச்சிருவோண்டா அவனைய. அவ்வளோதான், செத்தியா? வேறு எங்கே இருக்கான்? இந்த சைடில் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். இருங்க, இவனுடைய கிரேனேட் எடுத்துப்போம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இருங்க, பட்டுன்னு அவன் இருக்க இடத்துக்கு நம்ம ஓடி போயிடும். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஸ்லோமோ போட்டு அதுக்குள்ளே உட்காந்துட்டானே. இருங்க, இந்த சைடில் ஜம்ப் பண்ணிவிட்டு எங்கடா ராசா ஓடுற? இங்கே இருக்கான். கட்டுன்னு ஸ்லோமோ போட்டு திருக்கி விட்டாச்சு. அடுத்தாலும் எங்கே இருக்கான்? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரூம் கூட போயிடலான்னு நினைக்கிறேன். இவங்க யாருமே அடிக்காமல் நம்ம ஓட்டோன்னு வைங்களேன், இந்த ஏரியா இருக்க சீன் வந்து முடிஞ்சிருமா இருக்கும் கட் சீன் ப்ளே ஆன ஒன்று. அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக ரூம்க்கே ஓடிடுறேன். கண்ணில் பார்க்குறவனை மட்டும் பட்டு இந்த மாதிரி திருக்கி விட்டுட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடுறேன். இங்கே இருக்கான் பாருங்க. ஓ இப்படி அவ்வளோதானே. டக்குன்னு இந்த ரூமை திறந்துடலாமா? ஆஹா, லாக் பிக் ஓப்பன் பண்ணுங்க. இந்த வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு அளவுக்கு இதானே இவனையும் திருக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லாக் பிக்கை ஓப்பன் பண்ணுவோம். பட்டன் ஓப்பன் பண்ணுறா லிங்கன். கரெக்ட். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு மக்களே.
இல்லை ஆக்சுவலாக ஒருத்தன் தான் இருந்த மாதிரி இருந்தான்ல. ஏய் சுடுறானுங்கப்பா. ஆஹா ஹீல் பண்ணிப்போம் மக்களே. அவ்வளோதான் ஹீல் பண்ணிட்டான். வரானா அவ்வளோதான் திருக்கி விட்டாச்சு. இன்னொருத்தனும் வரான். ரெடியாக கன்னை ரைஸ் பண்ணியே வச்சுருக்கேன். இங்கே வேற இங்கே ஒருத்தன். அவ்வளோதானே அவ்வளோதான் நினைக்கிறேன். வெளியே யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஆல் கிளியர் மக்களே. இன்னும் உயிரோட தான் இருக்கான். இருறா வரேன் ஒரு நிமிஷம். இங்கே எல்லாம் என்ன இருக்குது? ஹெல்த் இருக்குது. ஹெல்த்தையும் எடுத்துக்கலாம். சீனு மக்களே இப்போ வரேன்டா. வந்து உன்னை காப்பாற்றுறேன். எந்திரி. எனக்கு என்னதான் ரெமிடியோ வேலை பிடிக்கலனாலும் உன்னையாவது நான் காப்பாற்றுறேன். ஸோ மார்க்கானோ இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்களை அமுச்சு விடுவான்னு நினைக்கிறேங்க. அதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு காப்பாற்றணும். இருக்கானுங்களே வெளியே. ஏய் வாடா டக்குன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணி இதோ இங்கே வராம பாருங்க. அவ்வளோதான் மண்டையில் திருக்கி விட்டாச்சு. பின்னாடி எவனாவது இருக்கானா? ஒருவேளை அவன் காலி ஆனாலும் மிஷன் ஃபெயில்டுன்னு வந்துருமோ? ஆஹா எல்லா புதற்குள்ளேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒரு கவர் எடுத்துப்போம். அவன் உஷாராக பொறுமையாக க்ரௌச் பண்ணி தான் வரான். இப்போ நம்ம போக வேண்டியது இங்கே இருக்குது. எஸ்கேப் கதவு திறக்குமா? திறக்க மாட்டேங்குது. எப்படா போகிறது? கார் இங்கே தாங்க இருக்குது வெளியவே. இந்த சைடில் தாங்க வழி காட்டுது. நானும் எல்லா இடமும் சுற்றிட்டேனே. பட் இந்த டோரை பார்த்தீங்கன்னா திறக்க முடியல. இல்லைனா இவனை காப்பாற்றின இடத்துக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கவா? இங்கே இருந்தானே அவனை காப்பாற்றணும். டேய் வாடா டேய் தயவு செஞ்சு. இங்கே ஏதோ ஒரு டோர் போன மாதிரி இருந்தது சைடில். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுமா? அதே தான். இது தெரியாமல் எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தேன். வந்தியாடா டிகர்மாரோ ஸ்டீஃபன். அதுதான் நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்குது. டாப்ஸ் வேறு சுற்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வந்து தொலைடா. காலை பிடிச்சிட்டு ஓடி வரா மக்களே. அவனால் நடக்கூட முடியல. இந்த கார் ஸ்டார்ட்டும் ஆகி தொலைய மாட்டேங்குது. அட காரே ஸ்டார்ட் ஆகு லக்ஷ்மி. அவ்வளோதான் மக்களே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியே காப்ஸ் வேறு இருக்கானுங்க. அவனுக்கு ஆட்டம் காட்டிட்டு போகணும். பார்த்தீங்களா ரெமிடியோடைய ஃபோட்டோலாம் வச்சுருக்கானுங்க. எல்லா சைட்லையுமே சுற்றி போடுறானுங்களே. இந்த ரைட்டை கட் பண்ணிவிட்டு இங்கே மெயின் ரோடு இருக்குது பாருங்கள். அது வழியாக போயிடுவோம். நான் மேக்ஸிமம் ஏதாவது ஏடா கூட வழி இருந்துன்னு வைங்க அது வழியாக எஸ்கேப் ஆகிடுறேங்க. நம்ம ரோட்டு வழியாக போனோம்னா எஸ்கேப் ஆகிறது கஷ்டம். அண்ட் இவனை வந்து மறட்டிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். நெஃப்யூ. ஆக்சுவலாக வந்து நான் சன்னு சொல்கிறேன். இவன் சன் கிடையாது. ரெமிடியோலுடைய நெஃப்யூ. அண்ட் எதுக்காக ரெமிடியோல் வந்து இவனுக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி தரான் அப்படின்றது தெரியல. ஏன்னா இவன் சொன்னான் பாருங்க. ஆஹா கார் ஏற விடமா. இருங்க கரெக்டான இடத்துல தான் கொண்டு வந்து விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பேக் சைட் போய் எஸ்கேப் ஆயிடுவோம். ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா ரெமிடியோவில் வந்து சந்திச்சே பல வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி இருக்கும் போது எதனால் ரெமிடியோவில் இவனுக்கு எழுதி தரணும்? அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த சைடு போகலாம். பொறுமையாக போயிடலாமா? காப் அந்த சைடு தான் திரும்பிட்டு இருக்கான். அழகாக போய் அப்படியே ரைட் கட் பண்ணணுன்னு வைங்க. அவ்வளோதான் எஸ்கேப் ஆகிடலாம். சீனு மக்களே ஃபைனலி காப்ஸை லூஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். How long you think you'll last out there? Marcano ain't gonna rest till he finds you. He broke my hand! Shit! I just want to go home. I know. Listen, I got a friend. He's gonna keep an eye on you for a while, keep you safe. At least till things calm down. Okay, thank you. You saved my life. ஸோ இவனை பாதுகாப்பாக இறக்கி விட போகிறான் போலாங்க லிங்கன் கிளே. அதாவது டானன் கிட்ட ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு வைங்களேன். டானன் வந்து இவனை வேறு சிட்டிக்கு அமுச்சு விட்ருவானா என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்டீஃபன் இங்கே இருக்கிற ஒரு நிமிஷமாக ஆபத்து தான். ஏன்னா சால் மார்க்கானோ வலை வீசி தேடிட்டு இருக்கான்ல. எப்படியும் இவனை பிடிச்சான்னு வைங்க அந்த கெசினோ கட்டுறதுக்கு உண்டான லேண்ட் எல்லாமே அடித்து எழுதி வாங்கிடுவான். அதனால இவனை சிட்டியை விட்டு வேறு எங்கேயாவது அமுச்சு விட்டாங்கன்னா சேஃப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறானுங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. What happened to Stephen DeGarmo? Lincoln left him with me and I got him the hell out of there. And you still know DeGarmo's whereabouts? Like I'd tell any of you assholes. ஸோ இன்னுமா ஸ்டீஃபன் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயம் டானனுக்கு தெரியும் போல். பட் சொல்ல மாட்டேன்றான் பாருங்க. என்னங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. யார் இங்கே இருக்கா? Good morning, Miss Marcano. I'm here with your breakfast. ஓ ஒலிவியா மார்க்கானோன்னு நினைக்கிறேன் மக்களே. உயிரோட தானே இருக்கா? Let's freshen this room up. Get some of that sunlight in here. ஆஹா நாசம் பண்ணிட்டானுங்க மக்களே. அடப்பாவி. Are you telling me Lincoln Clay did not murder Olivia Marcano? He didn't kill women unless he had no other choice. I find that very hard to believe. ஸோ லிங்கன் பண்ணலையா? Back in 67, we were in a bar in Saigon, and this comes strolling in, skirt barely covering her ass, and she starts offering everybody. GI wants... GI wants a boom boom? Then she pulls out a grenade and she kills 3 guys. A couple Marines in the bar want to cut that
head off, but Lincoln stops them. Keeps them off her until the MPs show up. If he wasn't going to kill that, sure as wasn't going to kill Olivia Marcano. ஸோ லிங்கன் பண்ணல மக்களே. அப்போனா மார்க்கானோவா இன்ட்ருக்காம பாருங்க. டேய் மார்க்கானோ, உன்னோட வேலை தானே? மெய்யா இருங்க, புதுசாக வரான். Who'd you send? I did it myself, ear to ear, just like you அட wanted. பாவி. Good boy. Leave us alone. I got business to discuss. ஸோ ஜார்ஜி தாங்க காலி பண்ணியிருக்கான் ஒலிவியா மார்க்கானோவை. அண்ட் லிங்கன் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கலாம் போல. I understand you supplied the heroin Georgia was selling. Si, certo. I never wanted that in my city. Shit like that people's heads. Makes them crazy. Stupid. It brings down too much heat. Berman? No, I do not. யாருங்க இவன்? புதுசாக இருக்கான். அண்ட் இவன் தான் பார்த்தீங்கன்னா சரக்கு இங்கே சப்ளை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மார்க்கானோ சொல்கிறான். Georgie tell you why I wanted to meet? He said they're discussing your problem, that you wish to discuss a deal between the two of us. I'm building a casino across the lake. I had it all set. Now the rights to the land are all tied up. It's a goddamn mess. You want my money. I'm gonna need enough to pay for all the blood-sucking lawyers, and that's not cheap. I want to hear you say it. ஏய் யாரா நீ? Say what? That you want my money. Say those words. ஸோ பெரிய பணக்காரன் நினைக்கிறேன் மக்களே. I want your money. This is good. I will bring you the money. And in exchange, you will let me sell heroin in your city. And you will not interfere in any way. எப்படிலாம் டீல் மேக் பண்ணுறாங்க பாருங்களா. Sure. Whatever you want. But that's not the only thing that You also wish for me to kill. I will do that for you as well. I enjoy killing the... நீ போடுறியா இல்லை லிங்கன் உன்னைய போடுறானா அப்படின்றத பார்த்துருவோம்டா. Jesus Christ. That's where Sammy's used to be. No one wanted to live there, so they paved it over. Every now and then something knocks the hell out of this country. Rattles it so hard, isn't much left but the foundation. And as painful as it is, we hope that this time things are gonna be different. And that when it's time to rebuild, we won't just repeat what we've done in the past. And that maybe justice and peace will finally prevail. Justice and peace are hard, ain't it? Sometimes too hard. So we take the easy way. இவங்க நிறைய இது ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த கேமில் அடிக்கடி. அதெல்லாம் ரியலாக நடந்த இன்சிடெண்ட்டா இல்லை வேறு எதுவுமா அப்படின்றது தெரியல. ஓகே, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் இப்போ நான் யார் கொடுக்க போகிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். Olivia Marcano in the hospital, but I'll be surprised if she makes it through the night. Sal's gonna know that he's lost Frisco Fields, that we've taken over his drug operations there and shut down his greengrocer. He won't let that stand. You and me were already tied together in this, seeing as how I'm running most of the city for you. Going someplace else? Let's just say I can be the jealous type. Whoever you call to lock down the action is up to you, and I respect that. But now you're talking long-term responsibility. You trusted me with the last piece of the city. No reason to not trust me with this one as well. Scaletta's a pompous ass, and you validated his ways by chipping off most of this city to him. But this piece right here belongs with the Haitians. பார்த்தீங்களா, எல்லாருமே அடிச்சுக்கிறானுங்க பாருங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்டை எனக்கு தான் உனக்கு தான்ட்டு. பட் நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு தாங்க எழுதி கொடுக்க போகிறேன். இனிமேல் நான் அக்யூர் பண்ணுற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுமோ. Calling this one for Scaletta. You lost your mind if you think these crackers would pay you the same consideration if the roles were reversed. Ain't no government handouts here, sister. Try down by the courthouse. If I stay here any longer, my head's gonna explode. We'll talk later. Get on out of here. ஸோ எல்லாருமே கோவப்படுறாங்க. ப்ரூக்கு கெசன்ட்ராலாம் பரவாயில்ல கோவப்பட்டோம். எனக்கு தெரிஞ்சு இவங்களையும் போட்டு தள்ளுற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா நான் அதையும் கிளாடாக எடுத்துப்பேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிவியா மார்க்கானோ காலி பண்ணியாச்சு மக்களே. இப்போ பேலன்ஸ் இருக்குது வெறும் டாமி மார்க்கானோ மட்டும் தான். அதாவது சால் மார்க்கானோடைய யங்கர் பிரதர் நினைக்கிறான். அவனையும் போட்டு தள்ளுவோம். ஒரே ஒரு கேப்பை மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. அவனை போட்டு தள்ளியாச்சுன்னா அடுத்து சால் மார்க்கானோ, அவன் பையன் ஜார்ஜி அப்படின்றவன். பட் இவங்கள சமாளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தனை சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சால் மார்க்கானோ ஒருத்தங்கிட்ட டீல் மேக் பண்ணான் பார்த்தீங்களா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா சால் மார்க்கானோக்கு வந்து பணத்தை ப்ரொவைட் பண்ண போகிறான். அண்ட் சால் மார்க்கானோ வந்து அவனுக்கு க்ரீன் லைட் கொடுத்துட்டான். அதாவது நீ என்னுடைய சிட்டியில் வந்து என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங்கும் சால் மார்க்கானோ அந்த ஆள்கிட்ட கை மாற கேட்குறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கன் கிளேவை போட்டு தள்ளுறது. அண்ட் அதுவும் அவன் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வாயுதார் விட்டு போனான். பார்ப்போம் அவன் வாயை நம்ம அடுத்த எபிசோடில் கிளிக்கிறோமான்ட்டு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த எபிசோட் ரொம்ப லாங் மக்களே. கிட்டத்தட்ட 3 hours ஆச்சு எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மொத்த இதையுமே நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக அப்படியே கிறிஸ்பாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேமுங்க. நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ணாதான் அந்த பாஸ் எல்லாம் வேட்டையாட முடியும். அது எதையுமே நான் உங்களுக்கு காட்டுறது கிடையாது. பட் ஆனால் நான் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 3.5 hours வந்து ஆயிடுது. ஸோ நானும் மேக்ஸிமம் இந்த சீரிஸ் எவ்வளோ புஷ் பண்ணி சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிக்கலான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் இன்னும் மேக்ஸிமம் 2 to 3 எபிசோடில் முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.